Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு க்ளோயிங் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க கூட பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1000 லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க நம்புகிறேன். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்கே இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு -10 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு -6 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேடோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து ஒரு +13 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜை லைட்டாக அன்சூம் பண்ணிங்க. இந்த மாதிரி ஓகேவா, ஓரளவுக்கு லைட்டாக அன்சூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அது வந்து எம்டி லேயர். ஓகேவா, இந்த எம்டி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகும் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் அதுவும் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகும் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ மேலே இருக்க அந்த டிக் ஐக்கானை கொடுத்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பர்சனை ஓரளவுக்கு பெருசாக்கிட்டு கரெக்டாக கீழே செட் பண்ணுங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா. ஸோ அந்த இடத்துல குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எம்டி லேயர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போது ஜஸ்ட்டு இங்கே மேலே இருக்க கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கலர் பிக்கர் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு இங்கு பாட்டில் அந்த இது இங்க் வந்து எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கலர் பிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக வந்து அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் ஒரு க்ரீன் கலர் இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ, அந்த இன்ஸ்டாகிராம் லோகோக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் இருக்கும். கரெக்டாக அந்த மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த கலரை வந்து பிக் பண்ணிவிடும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு ஷேப்புன்னு இருக்கும். ஷேப் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்கொயரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில் இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது ஜஸ்ட்டு இந்த இமேஜுக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த பாக்ஸை கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இருக்க எல்லா இமேஜும் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் லேயர், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கலர் லேயர் இருக்குல்ல, அந்த கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி இதை கிளிக் பண்ணுறங்க. இப்போது அந்த கலர் லேயரை வந்து 2 லேயராக வந்து பிரிச்சாச்சு. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அந்த பர்சன் இருப்பார். பர்சன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பர்சன் ஒன்று செட் பண்ணோம்ல, ஸோ அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறங்க. உங்களுக்கு கிளியராக புரியலனா தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிவியூ போயிட்டு வந்துருங்க. ப்ரிவியூ போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அப்படியும் புரியல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கிளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தயக்கம் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஓகேவா. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த பர்சனல் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், இங்கே நார்மல்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா XOR
XOR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் வந்து காணாமல் போயிட்டு அவர் அவுட்லைன் மட்டும் உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ மேலுக்கு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெர்ஜ் இது கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, அகெயின் அந்த நார்மலை கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி XOR கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மெர்ஜ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் மட்டும் தான் இருக்கும். ஒன்று பேக்ரவுண்டு, இன்னொன்று பர்சனு, இன்னொன்று வந்து அந்த கலர் பர்சன். ஓகேவா? இப்போது கீழே இருக்க அந்த கலர் பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஐ சிம்பிள் இருக்கும், கண்ணு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை மேலே கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த பர்சனை வந்து ஹைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அது கீழே இருக்க அந்த எம்டி லேயர் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நார்மலாக இருக்கும். ஜஸ்ட் அந்த ஐயை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். இப்போ ஜஸ்ட் அந்த பர்சனை மட்டும் தான் இருப்பார். ஓகேவா? இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது அந்த கலர் பர்சன் மட்டும் சேவ் ஆகிடும். ஓகேவா? சூப்பராக கிளியராக புரிஞ்சுங்க. ஏன்னா புரியலாம் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போது அந்த கலர் பர்சனை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஹைட் பண்ணிகிட்டு இருக்க 2 லேயரையும் வந்து அன்ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஓகேவா? இப்போ டிக் பண்ணிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லி தர முடியுமோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் சேவ் பண்ணியிருப்பீங்களா, கலர் இமேஜ், இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த ஆட் இமேஜ் பண்ணிங்களா, அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் பக்காவாக செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஏன்னா நம்ம ட்ராவில் வந்து கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஓகே, இப்போது ஜஸ்ட் அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அந்த கலர் இமேஜ் வந்து போயிடும். இப்போ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ரீஸ்டோர் ஆப்ஷனுக்கு போயிட்டு சைஸ் வந்து 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஒரு 71 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஜை வந்து ஹார்ட்னஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 53 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது அந்த பர்சனோட டவுன் சைடு மட்டும் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பெயிண்ட் பண்ண ஒரு மாதிரி க்ரீன் லேயர் மாதிரி வரும். ஸோ ரொம்ப லைட்டாக ரொம்ப தேவையில்லை, ரொம்ப லைட்டாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா லைட்டாக ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கீழே இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அது கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தேவை கிடையாது, லைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு போதும். ஸோ முடிஞ்சதுக்கு லைட்டாக மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக பண்ணுறோன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப டார்க்காக அந்த மாதிரிலாம் பண்ணல. ஓகே, இப்போ ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 85 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் டவுன் சைடில் அந்த எல்போக்கு கீழே மட்டும்தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பர்சனுக்கு வந்து நான் இன்னும் பண்ணலை. ஸோ பர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே கலர் பர்சனை பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கலர் பர்சனை சேம் இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து செட் ஆகிடுவார். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட்டை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து ஒரு கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 28 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி வந்து ஒரு 86க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸை வந்து ஒரு 53க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது மேலே இருக்க பர்சனுக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக டார்க்காக தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எஃபெக்ட் தேவைப்படும். ஏன்னா வந்து அவர் வந்து அந்த கரெக்டாக அந்த லோகோ ஃப்ரண்ட்டில் இருக்கார். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு கிளியராக முடிச்சிடுறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டின். ஸோ அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒப்பாசிட்டி இதை கிளிக் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 80 அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க.
ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம பிக்ஸால் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் வந்து ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +26 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா? இது வந்து மிக்ஸ் டூல் ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 86 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும், டென் ஹேண்ட்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மாஸ்கிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து ஒரு +64 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு குட்டியாக ரவுண்டு மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்து இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல. ஸோ தெரியுதா உங்களுக்கு? இது வந்து மாஸ்கிங்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பரான டூலு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், குட்டியாக ஒரு ப்ளஸ் ஐக்கான். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட்னு இருக்கும், லீனியர் கிரேடியன்ட். ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ லைட்டாக வந்து இந்த ஃபோட்டோ அன்சூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் அந்த பர்சனுக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வரும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணுறேங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்க ரெட் கலர் வந்து கீழே வந்துடும். கரெக்டாக வந்து அந்த பர்சனுக்கு டவுன் சைடில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த குட்டியாக ஒரு பாயிண்ட் இருக்கும், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரவுண்டாக குட்டியாக இருக்கா? ஃபஸ்ட்டு ரவுண்ட் விட்டுருங்க, செகண்ட் ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் ரவுண்டை லைட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த ஃபோட்டோ அன்சூம் பண்ணிடலாம். ஓகே, அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் அந்த லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போசர். ஸோ எக்ஸ்போசர் வந்து கம்மி பண்ணிக்கலாம், -2.55 கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன்.
ஒரு +16 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். பிளாக்கை வந்து கொஞ்சமாக ஒரு பாயிண்ட் வந்து ஏற்றுக்கிறேன். ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே அகைன் வந்து அந்த மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பர்சன் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரஷ் கரெக்டாக பாருங்களா, இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக வந்து அந்த பர்சனுக்கு ஃபேஸுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி சேம் அந்த கைக்கு வந்து மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கின் எங்கேயாவது இருந்தால் லைட்டாக தெரிஞ்சால் மட்டும் அந்த இடத்துல மட்டும் பண்ணுங்கள். மற்ற எந்த இடத்துலையும் தேவை கிடையாது. அந்த ஸ்கின்னு மட்டும் உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் அவுட் லைட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஹேண்டுக்குள்ளே இருந்தால் ஓகே, ஹேண்டுக்கு வெளியே வந்தால் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து அங்கேயும் கொஞ்சம் படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே சூப்பர். கரெக்டாக நான் வந்து அந்த ஃபேஸுக்கும் அந்த ஹேண்டுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஜஸ்ட் இப்போ அகைன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சூரியன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பாருங்களேன் ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +32 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் அது கீழே ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன் தெரியுதா? ஸோ அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் நாய்ஸ் வந்து ஒரு +87 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங்னு இருக்கும். ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +27 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ நான் அந்த பர்சனோட ஃபேஸை நல்லா ஜூம் பண்ணுறேன். இது வந்து அந்த பர்சனோட ஃபேஸுக்கு வந்து ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த பர்சனுக்கு அந்த எஃபெக்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு மட்டும் சொல்கிறேன். இது பிஃபோர் நல்லா பார்த்துங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து அந்த மேலே அந்த கிளாரிட்டியை வந்து கொஞ்சம் ஒரு 280 இல்லைனா ஒரு 220 இல்லைனா ஒரு ஹெச்டி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த யூடியூப்பில் இருக்கிற ரெசல்யூஷனை கொஞ்சம் ஐயா ஏற்றிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளியராக வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர். பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருந்தது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் த கலர் கரெக்ஷன் அண்ட் இது ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன். பிஃபோர் த கலர் கரெக்ஷன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆஃப்டர் த கலர் கரெக்ஷன் வந்து ரியலாகவே அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் மேலே பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் டிபி இல்லைனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த டிபி வச்சிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்ச நம்பரை பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது அந்த ஒரு லைக் தான். ஸோ ஜஸ்ட் அந்த லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 1K லைக்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க நம்புறேன். அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ணுச்சுன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணால் என்னை மறக்காமல் டேக் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.